ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுல என்ன இருக்குன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய வியூஸ் இன்க்ரீஸ் அண்ட் வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு A to Z சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, புதுசா ஆரம்பிச்சாலும் சரி, இந்த வீடியோவை பாருங்க. நான் ஆர்டரா சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெளிவா புரியும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் வரல, ஒருவேளை சப்ஸ்கிரைபர் வந்தாலும் டிக்ரீஸ், அதாவது குறைகிறது, வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஏன் வரலன்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோவை நீங்க பாருங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க, சோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படி வந்த சப்ஸ்கிரைபர் ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஷ்யூவா கூட இருக்கலாம், அதாவது சர்வர் ப்ராப்ளம் சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது 1 or 2 hourல வந்துரும். சோ அதையும் மீறி வரவே இல்லைன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயம் தான் காரணம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எப்படி வரும்னா, நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், உங்களுடைய பொறுமை பிடிச்சிருக்கலாம், உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய அழகு, வாட் எவர் ஏதாவது பிடிச்சிருக்கலாம். சோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்றவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப ஒரே கேட்டகரியில வீடியோ போட்டுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப குக்கிங் போட்டுட்டே வரீங்க, சோ உங்களை விரும்பி மக்கள் பாக்குறாங்க. சடனா நீங்க நீச், அதாவது கேட்டகரியை மாத்தும் போது அவங்களுக்கு உங்களுடைய சேனல்ல வேலை இருக்காது. ஏன்னா அவங்க குக்கிங் பத்தி தான் உங்களுடைய சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. இது குக்கிங் சேனலுக்கு மட்டும் இல்ல, எல்லா சேனலுக்குமே. சோ அதனால உங்க சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா ஒருவேளை பொறாமையில கூட பண்ணலாம். இது நான் எல்லாரையும் சொல்லல, கண்டிப்பா பொறாமையிலும் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க கேட்கலாம், சிஸ்டர் நான் ஒரே சேனல்ல வெவ்வேறு வீடியோஸ் போடக்கூடாதான்னு கேட்கலாம். கண்டிப்பா போடுங்க, ஆனா நீங்க கேட்டகரி செலக்ட் பண்ணணும். சோ அப்படி இருந்தாலுமே அதுக்கு வியூஸ் ஸ்லோவா தான் போகும். சோ நீங்க ஒரே நீச்சில வீடியோ போடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருந்தாலும் பரவாயில்ல, பல்வேறு வீடியோக்கள். சோ உங்களுக்கு லாஸ்டா எந்த வீடியோ ஐக்ல போயிருக்குன்னு பாருங்க. சோ நீங்க அதே மாதிரியே போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் வேற லெவல்ல இருக்கும். நீங்க அடிக்கடிக்கு என்கிட்ட கேக்குறீங்க, சிஸ்டர் அக்கா எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. சோ அதுக்கான வழிகள் நிறையவே இருக்கு, கண்டிப்பா நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா சோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம என்ன தப்பு பண்றோம்னு தெரியும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. சோ அதுல ஒரு 10 சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைபரா ஆனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆவரேஜ்னு இருக்கு. சோ அந்த 10 தவிர்த்து ஒரு 400-500 சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய சேனல்ல போடுற வீடியோ சரியில்லைன்னு அர்த்தம். சோ சரி பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்க சேனலுக்கு வியூஸ் போகலன்னா சோ இப்போ சப்ஸ்கிரைபர் எப்படி குறையும், ஒவ்வொரு வீடியோக்கும் எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு YT ஸ்டுடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய YT ஸ்டுடியோடைய டேஷ்போர்ட் இப்படிதான் இருக்கும். சோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஏன் அன்சப்ஸ்கிரைபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நானே என்னுடைய இன்னொரு மொபைல்ல இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். சோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், என்னுடைய பிரதர் மொபைல் அண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் மொபைல்ல நான் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு யாராவது அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா காட்டும். சோ அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். இப்ப பாருங்க, இந்த வீடியோ போட்டு நான் 3 hours ஆகுது. இப்ப பாருங்க, இந்த வீடியோவை நான் டச் பண்ணிக்கிறேன். நல்லா இங்க பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சோ நான் இதை டச் பண்ணிக்கிறேன். சோ நீங்க இப்ப நல்லா முக்கியமா பாருங்க, இங்க ஓவர் வியூ, ரீச், என்கேஜ்மெண்ட், ஆடியன்ஸ் இருக்கு. சோ நீங்க இப்படி தள்ளிட்டே வாங்க. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா -2 இருக்கும். சோ இது என்னன்னா, ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்காக நான் டெமோ காட்டுறேன்.
ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் சேனல்லே unsubscribe பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ உங்களுக்கு இருக்கா நீங்க ஒவ்வொரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க அந்த வீடியோல நிறைய விஷயத்த மாத்தணும். சோ நீங்க அப்படி மாத்தனீங்கன்னா உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப வந்து ஓவரால் ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் இருக்கு. சோ நீங்க இந்த அனலிட்டிக்ஸை டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வியூஸ் இருக்கு, வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைபர் இருக்கு. நீங்க இந்த சப்ஸ்கிரைபர் மேல கிளிக் பண்ணுங்க. இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப பாருங்க 7D 28D 90D அந்த மாதிரி இங்க மேல கொடுத்திருக்காங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா 7 days 28 days அந்த மாதிரி அதை சொல்லுவாங்க. சோ 28 டேஸ்ல எனக்கு இந்த மேப் காட்டுது. ஒரு சிலருக்கு இந்த மேப் காட்டாது. சோ வந்து அவங்களோட சேனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை பாத்தீங்கன்னா லாஸ்ட் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். சோ நீங்க இந்த மேப்பை பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு இதுவா நீங்க செக் பண்ணலாம். இப்ப 90 டேஸ்ல நான் செக் பண்றேன் எனக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க ஒவ்வொரு வீடியோக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வரும். சோ நான் போற எல்லா வீடியோஸ்க்குமே எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சோ வந்து இப்படி கொஞ்சம் நான் அப்படி தள்ளிக்கிறேன். இந்த லாஸ்ட்ல லைஃப் டைம்னு இருக்கும். சோ உங்களுடைய மேப் இருந்தா இதை பாருங்க. இல்லாதவங்க முக்கியமா நோட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்டா ஒரு டிப்ஸ் சொல்லுவேன். அது இப்பதான் உங்களுக்கு புரியும். லாஸ்டா ஒரு டிப்ஸ் சொல்றேன். இப்ப லைஃப் டைம் நான் டச் பண்றேன். இப்ப நீங்க நல்லா இங்க பாருங்க. என்னுடைய வீடியோஸ்க்கு இங்க பாருங்க டாப் கண்டென்ட்னு சொல்லிட்டு ஆர்டரா வரும். எதெல்லாம் நம்மளுடைய சேனல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த வீடியோ ஆர்டரா 1 by 1 வரும். சோ இங்க பாருங்க how to increase views and subscriber அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோலயே சேனல் ஆரம்பிச்சு 2 months தான் ஆகுது. சோ எனக்கு ஒரு வீடியோலயே 205 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டே தான் இருக்காங்க. சோ வந்து இந்த மாதிரி உங்க சேனலை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. +783 இருக்கு. அப்படின்னா என்னன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறிட்டே தான் போகுது. ஒரு சிலருக்கு மைனஸ்ல இருக்கும். சோ அவங்க வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறைஞ்சுக்கிட்டே போகும். சோ ஆவரேஜா 1-2 குறையிறது கேஷுவல். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் பர் டேக்கு அப்படியே குறைஞ்சா கண்டிப்பா அந்த சேனல்ல பெரிய பிரச்சனை இருக்கு. சோ நீங்க அதை திருத்திக்குங்க. சோ அதை திருத்துறதுக்கு என்ன டிப்ஸ்னா உங்களுடைய சேனலுக்கு ஏத்த மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நீங்க போடணும். அதுக்குண்டான வீடியோ நான் மேல காட்டுறேன் பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வீடியோ போடுங்க. நீங்க அப்படி வீடியோ போட்டா நிறைய வியூஸ் போகும். இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட், அந்த பிளேலிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பல்வேறு தேடுதலுக்கு விடை இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எப்படி வராங்க, ஏன் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. சோ மக்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு உண்மைதான். சோ உங்களுடைய வீடியோவில் வந்து ஒரு உண்மையான விஷயம் இருக்கணும், ஓன் கண்டென்ட் இருக்கணும். சோ நீங்க யாருடைய வீடியோவும் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. சோ நீங்க அப்படி பண்ணும்போது அவங்களதான் நீங்க ஃபேமஸ் ஆக்குறீங்க. நீங்க ஃபேமஸ் ஆக மாட்டீங்க. சோ நீங்க உங்களுடைய வீடியோ போடுங்க. நீங்க ஓன் கண்டென்ட் ரெகுலரா கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா போடுங்க. கிச்சன் வீடியோவே போடுங்க. ஒருவேளை நீங்க மாத்தினீங்கன்னா அந்த சமயத்துல வியூஸ் குறையும், வாட்ச் ஹவர்ஸ் குறையும், உங்களுடைய யூடியூப் வந்து கொலாபரேஷன் ஆகும். சோ நீங்க ஒரே நிச்சில வீடியோ போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ், வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. சோ கண்டிப்பா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்ல, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு முக்கியமான விஷயமே நம்மளுடைய வியூஸ் தான். வியூஸ் போனாதான் நமக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க. சோ அந்த மாதிரியான வியூஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுது. சோ ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ வந்து இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன். சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட் நீங்க பாருங்க. ஆர்டரா வீடியோஸ் இருக்கும். சோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சோ அந்த வீடியோவை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதுல இருக்கிற ஆர்டரா நீங்க உங்களுடைய யூடியூப்ல கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்கலாம், சிஸ்டர் உங்களுக்கே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியா இருக்கு, வியூஸ் போகலன்னு கேட்கலாம். கண்டிப்பா கரெக்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க நல்ல நல்ல விஷயமே பண்ணாலும் கண்டிப்பா உங்களுடைய வியூஸ் வந்து
குறைவா தான் போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர் யாரும் இல்ல, நீங்க வந்து ஒரு சேனலை உருவாக்குறீங்க. சோ வந்து உங்களுடைய வீடியோவை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ரேண்டமா செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். சோ வந்து புதிய சேனலா இருந்தா அதுல உண்மையே இருந்தாலும் ஸ்லோவா தான் ரன் ஆகும். சோ அந்த மாதிரி ரன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பழைய சேனல் எல்லாத்தையுமே தாண்டி வேற லெவல்ல போயிடும். சோ நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ எல்லாமே ப்ரூஃப் காட்டி தான் போட்டிருக்கு. உங்களுடைய தேடுதல் அனைத்துக்கும் என்னுடைய சேனல்ல விடை இருக்கு. சோ நிறைய பேருடைய டவுட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 1 by 1 அப்லோட் பண்றேன். சோ வந்து மறக்காம பாத்துக்கோங்க. சோ வந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சேனலுக்கு சில டவுட்ஸ் இருக்கும், அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். சோ நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பயனுள்ள தகவல்கள் டே பை டே உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். சோ நன்றி, வணக்கம்.